Ladies and gentlemen, we have landed at Kamaraj International Airport, Chennai. The local time is 3:37 a.m. and the weather is warm, 22 degrees. On behalf of British Airways, we're delighted to have you and wish you a very happy day. Thank you. என்னம்மா நீங்கள் இந்த ஊர் தானா? ஆமாண்ணா. நீங்கள்? நான் இந்த மீனவழி கிராமம்மா, பக்கத்தில். பொழப்புக்காக வந்திருக்கேன். காரு ஓட்டுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஆசை. இப்போ அதுவே பொழப்பா மாறிடுச்சு. ஒரு நாள் வண்டி எடுக்கலனாலும் ஐயோ காரு தாம்மா எனக்கு எல்லாம். பிடிச்சதை செய்கிறப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குதுலம்மா, அதுக்கு ஈடு வேறு எதுவும் இல்லைல்லம்மா. ஆமாண்ணா. நசையுரையாற்றிடும் நவதை நல்லியே, நட்பினை நீ என்றால் நம்பன் நானடி. நசையுரையாற்றிடும் நகைமுகை நங்கே, நீரதி நீ என்றால் நீர்த்துளி நானடி. என்னவனா மன்னவனா, உன்னை தேடும் காதல் தானா? என்னவனா மன்னவனா, உன்னை தேடும் மனம் தானா? சிறகை நானும் பிரித்தேன், சிறு பிழையை நானும் இழைத்தேன். தொலைந்து போன இசை வாழ்வை மீட்டு வருமா மீளுமா? என்னவனா மன்னவனா, உன்னை தேடும் காதல் தானா? என்னவனா மன்னவனா, உன்னை தேடும் மனம் தானா? நம்ம போய் தான் ஆகணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணிட்டா நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றதே என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. அப்போது நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலங்கிறத சொல்லாமல் சொல்ல வரேன். நான் அப்படி சொல்ல வரல. பின்ன எப்படி சொல்ல வர? இப்போ எதுக்கு கோவப்படுற? லண்டன் போகிறோம். இங்கே பாரு, எனக்கு என் ட்ரீம் ரொம்ப முக்கியம். எனக்கு என் மியூசிக் எப்படியோ அப்படி தான் நீயும். என்னால் என் ட்ரீம்லாம் விட முடியாது, அதை புரிஞ்சுக்க முதல்ல. உன்னை நான் மியூசிக்கை விட சொல்லலையே. கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஒதுக்கி வைக்கலாம் தானே சொல்கிறேன். ஒதுக்கி வைக்கணுமா? இல்லை புரியல, எப்படி ஒதுக்கி வைக்க முடியும்? கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அந்த உயிரை கஷ்டப்படுத்த முடியாது. லண்டன் போய் தான் ஆகணும். என்னால் என் முடிவை மாற்றிக்க முடியாது. ஏய், எல்லாம் தெரிஞ்சு தானே மேரேஜ் பண்ண, அதுவும் லவ் பண்ணி பண்ணோம். இப்போ என்ன? ஓ, அப்போ ஹீரோவா தெரிஞ்சவன் இப்போ ஜீரோவா தெரிஞ்சவன். நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நான் ஜீரோ தான்டி, நான் ஜீரோ தான். ஓன் தப்பு இல்லை, ஓன் தப்பு இல்லை, ஏன் தப்பு? இப்போ எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? அப்போ அந்த கேரிங் மோட்டிவேஷன் எங்கே போச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே போச்சு? ஒரு நாள் இந்த ஜீரோக்கு மதிப்பு வரும், என்னால் வர முடியாது. பொறுமையாரு, எனக்கு எப்படியாவது பணம் கிடைச்சிடும், கொஞ்சம் பொறுமையாரு. பொறுமையாதுன்னு 5 வருஷம் ஆச்சு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி. உனக்காக என் ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு
எனக்குள்ள இருக்க ஆசையெல்லாம் போட்டு புதைச்சிட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படியே? ஏய் என்னடி ஆஃபீஸ் போயிட்டு வந்து பேசலான்னு பார்த்தா மியூசிக் பண்ணிட்டுருப்பேன். சரி காலையில் பேசலான்னு பார்த்தா தூங்கிட்டுருப்பேன். நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் வரேன் ஒரு மிஷின் மாதிரி. எங்கடா உன்கிட்ட பேச முடியுது? அதை விடு, உனக்கு என்னை பற்றி யோசிக்க எங்கே டைம் இருக்குது? ரோஷினி 5 வருஷம் உனக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருந்தேன். ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணி சில இடத்துல நானே இல்லாமல் போயிட்டுருக்கேன். உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? இங்கே பாரு, ஒன்னையும் என்னையும் சேர்த்ததே இந்த மியூசிக் தான். ஆனால் அதுவே இப்போ என்ன ரோஷினி பேசுகிற? டைரக்டர் பாட்டு பண்ணிட்டு வான்னு சொல்கிறான். சரி நல்ல தமிழ் வார்த்தையை வச்சு பாட்டு பண்ணாமோ நம்ம ரவிட்டு தான் கொடுத்தேன். அவனும் நல்ல தமிழ் வார்த்தையை வச்சு பாட்டு பண்ணி கொடுத்தான். நானும் கஷ்டப்பட்டு மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி போய் ப்ரொடியூசரை காமிச்சேன். அவன் என்னதம்மா சொல்கிறான்? சார் இதெல்லாம் செட் ஆகாது சார், நல்லா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சகஜமாக டமால் டுமில் பேங் பேங் அப்படின்னு போட்டு சத்தமாக எடுத்துவாங்க சார் அப்படின்னு சொல்கிறான். கேட்டால் இதான் ட்ரெண்டா, நல்லா சத்தமாக. ஏய் நான் நல்ல இசை கேட்டு வளர்ந்த வேண்டி என்னால் இதெல்லாம் பண்ண முடியல. ஒரு நல்ல பாட்டுனா என்னன்னு தெரியுமா? திரும்ப திரும்ப கேட்க வைக்கணும், காலத்துக்கும் நிலச்சி நிற்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு வார்த்தை கொண்டு இசையமைக்கிறது தான் பற்ற புள்ளைய கொடுறதுக்கு சமம். இதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லை. எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா இல்லை ரோஷினி, எனக்கு புரியுது. என்னால் முடியலடி. பைக்கில் போகிறப்போ ரோட்டில் பூ விற்கும், உனக்கு வாங்கி தரலாமன்னு ஆசைப்படுவேன். ஆனால் பாக்கெட்டில் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உனக்குன்னு ஆசைப்படுவேன். ஆனால் கையில் இருக்காதுடி. இந்த பாலா பொண்ணை காசு தண்ணி எதுவும் காரணம். அது வேணும்னா கொஞ்சம் டைமும் வேணும்டி. அதுக்காக தான் சொல்கிறேன், வர வாய்ப்பை விட வேணான்னு. ஒரு 2 வருஷம் அங்கே வந்து மியூசிக் பண்ணேன். ரோஷினி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லாத. நீ வேணா போ, என்னால் இங்கே வர முடியாது. இதுதான் என் உலகம். போ, நீ வர வேணாம், நான் மட்டும் போகிறேன். எதுவுமே வேணாம், நான் மட்டும் போகிறேன். என் உயிர் நீ தான். என் உயிரையே நான் இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ எப்போ படம் கம்மிட் ஆகிட்டேன்னு சொல்கிறியோ அப்போ வரேன். அது வரைக்கும் மெசேஜ், ஃபோன் எதுவுமே பண்ண மாட்டேன். என்னால் வர டிஸ்டர்பன்ஸ் இனிமேல் உனக்கு இருக்காது. ஜெயிச்சுட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு, அடுத்த நிமிஷம் நான் இங்கே இருப்பேன். உன் படம் ரிலீஸ் அப்போ நீ இந்த ஷர்ட் தான் போடணும். ஏன் அழுகுற? சரிடா, சரி. லவ் யூ பூரி.
என்ன ஒரு வாரமாக ஸ்டூடியோ பக்கம் ஆளுக்கானா ஃபோன் பண்ணாலும் பேசுகிறதில்ல? மனசே சரியில்லை சார். ரோஷினி எங்கடா? வேலைக்கு போயிடுச்சா? அவள் லண்டன் போயிட்டா. அதானா? நீ படம் பண்ணணுன்னு தானடா அவள் இங்கே இருந்தா, வர வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு. சார் பாவம் சார், அவள் எனக்காக தான் எல்லாமே பண்ணுறா. அவளுக்கு லண்டன் போகணுன்னு ரொம்ப ஆசை சார். எப்படியும் என்னை விட்டு தனியாக அவள் போக மாட்டா. படம் பண்ணுற வரைக்கும் என்னாலும் எங்கேயும் போகவும் முடியாது. எனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு நேம் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கே நான் இங்கே போராடி தான் இருக்கேன் சார். எனக்கு புரியுது சார். நான் கொஞ்சம் ரொம்ப கத்திட்டேன் அவளை. ஆனால் அந்த கோபம் கூட அவள் ட்ரீம்ஸை நோக்கி போகணுங்கிறதுக்காக தான். என் இசையே அவள் தான் சார். அவளை போக சொல்லிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் ரணமாக இருக்கு சார். டேய், இதை ஏன்டா ஒரு பிரிவாகவும் உன்னை வருத்திக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்குற? இதை அவள் கொடுத்த வரமா பாருடா. நீ அவளுக்கு கொடுத்த வரமா பாரு. இந்த சின்ன இடைவெளி உங்கள் அன்பை தான் அதிகரிக்குமே தவிர குறைக்கவே குறைக்காது. நீ வேணா பாரு, நீ படம் பண்ண அடுத்த நிமிஷமே அவள் உனக்காக வந்து இங்கே நிற்பா பாரு. நீ மியூசிக்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. அவள் தானே உன் இசைன்னு, அப்போ அவளையும் இசையாக்கிடு. சரி விடுறா, எல்லாம் சரியாயிடும். ஐயோ, பேசிகிட்டு இருந்ததில்ல, சொல்ல வந்ததே மறந்துட்டேன். நாளைக்கு ஸ்டுடியோ வந்துடுறான். நம்ம மாணிக்க சாரும் வராரு. யாரோ புது பையனான டைரக்டரு, ப்ரொடியூசரும் கிடச்சிட்டாரு. மியூசிக் டைரக்டர் நீ தான். எல்லாம் பேசிட்டேன், கண்டிப்பாக வந்துடுறான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், யாரா இவன் பைத்தியம் மாதிரி? ஒழுங்கா வந்து சேரு. நீ வேணா பாரு, நீ படம் பண்ண அடுத்த நிமிஷமே அவ உனக்காக வந்து இங்கே நிற்பா பாரு. சாரி, இனி ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயும் உன் கூட தான் இருப்பேன். ஏய், லண்டன் போகலாமா?